வணக்கம். தளபதி விஜயோட 69th படம், அதுவும் ஃபைனல் ஃபிலிம். ஆமா, அந்த ஜனநாயகன் ட்ரெய்லர் பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். கரெக்ட். சோ இது வெறும் ஒரு பொங்கல் ரிலீஸா இல்ல அதையும் தாண்டி வேற ஏதாவது இருக்கா? அதை தான் இப்ப அலசி பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. இங்க மெயின் கேள்வி என்னன்னா, இது ஒரு சினிமாவா இல்ல ஒரு கேர்ஃபுல்லி ஆர்கஸ்ட்ரேட்டட் பொலிட்டிக்கல் லான்ச் பேடாங்கிறது தான். ஆமா, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுல இருந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப போலரைஸ்டா இருக்கு. ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயும் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ் பக்கம் போவோம்ல. ஓகே, அவங்க இதை ஒரு பெர்ஃபெக்ட் சென்ட் ஆஃபா பாக்குறாங்க. ஒரு தலைவனின் திருப்பி கொடுத்தல் மாதிரி கொண்டு தர்றாங்க. அது தெரியுது. ட்ரெய்லர்ல இருக்கிற அந்த மேஸ் எலிமெண்ட்ஸ், அப்புறம் அந்த தளபதி பிராண்டோட பீக் வேல்யூ, இதெல்லாம் வச்சு பார்த்தா ஷோர் ஷாட் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஓப்பனிங்னு நம்புறாங்க. இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வருது. நியூட்ரல் கிரிட்டிக்ஸ் அவங்க சைடு என்னன்னா, ஆ, இந்த படத்தோட பிளாட் பாலகிருஷ்ணாவோட பகவான் கேசரி மாதிரி ரொம்ப டெரிவேட்டிவா இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது பழைய கதை ஓ, அந்த கம்பாரிசன் வந்துருச்சு. அதுவும் இல்லாம ட்ரெய்லர்ல தெரியுற அந்த ஏஐ வாட்டர்மார்க், அது ஒரு பெரிய டெக்னிக்கல் கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணிருக்கு. ஒரு நிமிஷம், ஒரு சின்ன நோட். எங்களோட ஃபிளிக்ஸ் காஸ்டிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானையும் டச் பண்ணுங்க. இப்படி நிறைய மூவி அனாலிசிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆமா, அந்த ஏஐ வாட்டர்மார்க் விஷயம் அது வெறும் ஒரு டெக்னிக்கல் கேஃபே இல்ல. அப்போ வேற என்ன? அது ஒரு ரஷ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனை காட்டுது. சொல்லப்போனா சினிமேட்டிக் ப்ரொஃபெக்ஷனை விட அந்த பொங்கல் ரிலீஸ் டேட் தான் அவங்களுக்கு முக்கியம்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னு தோணுது. ஹோ, சோ அந்த பொலிட்டிக்கல் டைமிங் தான் இங்க கீயா? எக்ஸாக்ட்லி. சரி, இங்க தான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. இந்த கிரிட்டிசிசம்ஸ்லாம் படத்தை பாதிக்குமான்னு கேட்டா டவுட் தான். கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்ல. ஏன்னா இது ஒரு புல்லட் ப்ரூஃப் கமர்ஷியல் பேக்கேஜ் மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. கரெக்ட். அதோட எய்ம் வந்து சினிமேட்டிக் இன்னோவேஷன் கிடையாது, பாலிட்டிக்கல் கன்சாலிடேஷன் தான். அப்போ அந்த ஹீரோ வர்ஷிப். ஆமா, அந்த மெசியானிக் ஹீரோ வர்ஷிப்பை கிரியேட் பண்ணி அதை டிவிகே பார்ட்டிக்கு வோட்ஸா கன்வெர்ட் பண்றது தான் பிளான். இட்ஸ் அ பிரிட்ஜ். புரியுது. எக்ஸாக்ட்லி. பெரிய அளவுல பார்த்தோம்னா அந்த ஃபிலிம் பிரிட்ஜஸ் இஸ் சினிமேட்டிக் சேவியர் பர்சோனா வித் ஹிஸ் ரியல் லைஃப் பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ். எம்ஜிஆர் காலத்துல பார்த்த மாதிரி அதே பிளே புக் தான், பட் வித் 2026 அப்கிரேட். இது ஒரு ஸ்வான் சாங் இவெண்ட் மாதிரி. பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸை விட பொலிட்டிக்கல் இம்பாக்ட் தான் இங்க ரொம்ப முக்கியம். அப்ப இதெல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுதுன்னா, ஜனநாயகன் வெறும் ஒரு மூவி இல்ல. இல்ல. இட்ஸ் தி அல்டிமேட் பொலிட்டிக்கல் லான்ச் பேட். நோ டவுட். சரி, இந்த விஷயம் பத்தி உங்க கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியனை தெரிஞ்சுக்க நாங்க ஆவலா இருக்கோம். ஆமா, and this raises an important question. என்னது? சினிமால பாத்தீங்கன்னா ஜனநாயகன் பர்சனாவை கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல டைரக்ஷன், அது போதும். ஆனா அந்த பர்சோனா நிஜ வாழ்க்கையில ஒரு தலைவர் பர்சனாவா மாறுமாங்கிறது தான் $1 million question. அதான், அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.